Hello and welcome. இப்போ நம்ம பார்க்க போறது உங்களுக்கே தெரியும் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்ல கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பல மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா இல்லை. ஸோ அந்த தெளிவான ஐடியாவை கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸாம்ல எத்தனை கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 200 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. நான் பேசுறது வந்து டயர் 1 பத்தி, சரிங்களா? ஏன்னா இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 லெவல்ல நடக்குது. சில போஸ்டிங்க்கு மட்டும் அடுத்த லெவல் இருக்கு, சரிங்களா? சரி, இப்போ டயர் 1 பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இந்த டயர் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 200 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 4 செக்ஷனா கொடுக்குறாங்க. 4 செக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் மொத்தம் பாத்தீங்கன்னா 50 மார்க், அதே மாதிரி இங்கிலீஷ் 50 மார்க், அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 50 மார்க். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ், சரிங்களா? ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இங்க கேட்கறாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா 4 செக்ஷன்ஸ். ஒவ்வொரு செக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்க போற கேள்விகள் வந்து 50 மதிப்பெண். ஒரு கேள்விக்கு 1 மார்க், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க தப்பா விடை அளிக்கும் போது அதுக்கு கண்டிப்பா கட்டாயமா நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 இருக்கு. இது உங்களுக்கு கட்டாயமா தெரியணும். இதுல முக்கியமா உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நான் இந்த 4 செக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? இந்த 4 செக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்த ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தா 2 ஹவர்ஸ். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா எப்படி நடத்த போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம OMR ஷீட்ல தான் இடம் மார்க் பண்ண போறோம். ஏன்னா இது ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, சரிங்களா? பேசிக்கலி OMR ஷீட்னு வரும்போது சில பேர் அந்த OMR ஷீட்ல மார்க் பண்ணும்போதே தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா? அதனால நீங்க OMR ஷீட் பாத்தீங்கன்னா பல வெப்சைட்ஸ்ல OMR மாடல்ல நிறைய ஷீட்ஸ் கிடைக்குது. நீங்க என்ன பண்ணுங்க, அதை டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட், அதாவது நீங்க ஆன்சரை வந்து கரெக்டா ரவுண்ட் பண்ண உங்களுக்கு தெரியுதான்றத பாருங்க, சரிங்களா? சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 4 செக்ஷன் இருக்கு, ரைட்? அந்த 4 செக்ஷன்ல எந்தெந்த செக்ஷன்ல இருந்து எவ்வளவு கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும், கரெக்டா? சரி, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது, ஒவ்வொரு வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இப்ப நான் சொல்ற அனாலிசிஸ் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பல எக்ஸாம்ஸ், ஸ்டாஃப் செலக்ஷனை பேஸ் பண்ணி நடந்த பல எக்ஸாம்ஸ், அதுல அவங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்கன்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன், சரிங்களா? பேசிக்கலி பாத்தீங்கன்னா போன வருஷம் நடந்த தேர்வுகள் பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 17,86,047 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 1,44,871 பேர் வந்து அவங்க அந்த டயர் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க, சரியா? சரி, இதை நான் இந்த டயர் 1 எக்ஸாம் பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி போன வருஷத்தோட கட் ஆஃப், இதுக்கு முன்னாடி வந்த கட் ஆஃப் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப வரப்போற இயரோட கட் ஆஃப் என்ன வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது டயர் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் SC ST கேட்டகரியா இருக்கிற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40ல இருந்து 45% உங்களோட கட் ஆஃப் இருக்கலாம். அதே மாதிரி OBC கேட்டகரியா இருந்தா 45 to 50% உங்களோட கட் ஆஃப் இருக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரி, அதாவது ஜெனரல் கேட்டகரியில் எழுதுறீங்க அப்படின்னா 50 to 55% உங்களோட கட் ஆஃப் இருக்கலாம். சரி, அடுத்ததான் இப்ப நம்ம பார்க்க போது என்னன்னா ஒவ்வொரு தலைப்பும் கீழே, அதாவது என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லயும் அதுல மார்க்குகள், மதிப்பெண்கள் வந்து எந்த அடிப்படையில அவங்க நீங்க எழுத போற எக்ஸாம்ல எந்த அடிப்படையில வந்து கேள்விகள் கேட்கலான்றதை நான் சொல்ல போறேன். இதை கவனமா நோட் பண்ணிக்கங்க. இதை அடிப்படையில நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க எழுதுற எக்ஸாம் SSC CGL டயர் 1 பாஸ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும், சரிங்களா? சரி, குயிக்கா வந்து பேப்பர் பென் எடுத்துக்கங்க. நான் சொல்றது அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க, சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிச்ச மேக்ஸ் எடுத்துப்போம், சரிங்களா? இந்த மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு. எத்தனை கேள்விகள் இதுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6 to 9 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். 6 to 9 கொஸ்டின்ஸ், சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா மென்சுரேஷன், அதுல இருந்து எவ்வளவு கேள்விகள் எதிர்பார்க்கலாம் பார்க்கும்போது 5 to 6. அதே மாதிரி ஜியாமெட்ரியில பாத்தீங்கன்னா அகைன் 5 to 6 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ட்ரிகனாமெட்ரியில இருந்து நீங்க கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 கேள்விகள், அதாவது 4 to 5 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்புறம் அல்ஜிப்ரால இருந்து பாத்தீங்கன்னா அகைன் 3 to 5 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பவர் இண்டிசஸ் சர்ச்ல இருந்து கிட்டத்தட்ட 3 கேள்விகள், அதாவது 3 கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 2 to 4 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? ஆவரேஜஸ்ல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த 2 டாபிக்ல இருந்து சேர்த்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் டிஸ்கவுண்ட்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸும், பெர்சன்டேஜ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸும், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து 1 to 2 கொஸ்டின்ஸும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து 1 to 2 கொஸ்டின்ஸும் எதிர்பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம்ல இருந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா இந்த அமைப்புல தான் வந்து உங்களுக்கு எழுத போற எக்ஸாம்ல கேள்விகள் வரதுக்கு ஆனா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, சரிங்களா?
அதே மாதிரி நீங்க கண்டிப்பா வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்ன்ற ஏரியா எதுன்னு பார்க்கும்போது LCM, HCF, அப்புறம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், அப்புறம் சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ரேரா தான் இந்த டாபிக்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரிங்களா? சரி, சோ இப்போ நான் மேக்ஸ் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப சிம்பிளா சொல்றது வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா, அதாவது கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன், மென்சுரேஷன், ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, பவர்ஸ், இன்டிஜர்ஸ் அண்ட் சர்ச். சரிங்களா? இந்த டாபிக்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னாலுமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நீங்க உங்களால ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 கொஸ்டின்ஸ் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? சோ மேக்ஸை பத்தி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நம்புறேன். சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா ரீசனிங். சரியா? ரீசனிங் அப்படின்னு வரும்போது பாருங்க, ரீசனிங்ல அகைன் ரீசனிங்ல 2 டைப் ஆஃப் ரீசனிங் இருக்கு. என்னன்னா ஒன்னு டயக்ராம்ஸ் பேஸ் பண்ணி ரீசனிங் இருக்கு, இன்னொன்னு வெறும் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கு. வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி சொல்றது நம்ம வெர்பல் ரீசனிங் சொல்றோம், டயக்ராம் பேஸ் பண்ணது நான் வெர்பல் ரீசனிங் சொல்றோம். சரியா? இப்போ நான் சொல்ல போறது வந்து வெர்பல் ரீசனிங். வெர்பல் ரீசனிங்ல என்னென்ன டாபிக்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். பேசிக்கலி பாத்தீங்கன்னா இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்ல எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில வரப்போற எக்ஸாம் இப்படி இருக்கலாம்ன்றத நான் அசம்ஷன்ல சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இது நான் சொல்றது அப்படியே 100% கரெக்டா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, பட் மெஜாரிட்டி இது கரெக்டா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க ரீசனிங் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். வெர்பல் ரீசனிங் அதாவது பாத்தீங்கன்னா நான் வெர்பல் வேற, வெர்பல் வேற. சரியா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் வெர்பல்ன்றது டயக்ராம்ஸ் கொடுத்து வருது. இப்ப நான் சொல்றது வெர்பல் ரீசனிங். வெர்பல் ரீசனிங்ல கிளாசிபிகேஷன் டாபிக்ல இருந்து கிட்டத்தட்ட 5 to 9 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வெர்பல் ரீசனிங்ல சீரீஸ்ல இருந்து 5 to 7 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். வெர்பல் ரீசனிங்ல அனாலஜில இருந்து 4 to 9 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். மிஸ்ஸிங் நம்பர்ஸ்ல இருந்து 3 to 4 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். வேர்ட் ஃபார்மேஷன்ல இருந்து 2 to 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சிம்பல்ஸ் அண்ட் நோட்டேஷன்ஸ்ல இருந்து 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சிலாஜிசம் அப்புறம் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ் பண்ண டாபிக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் இன் லாஜிக்கல் ஆர்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 1 to 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் நீங்க. அதே மாதிரி அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து 1 to 2 எதிர்பார்க்கலாம். டைரக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து 1 to 2 எதிர்பார்க்கலாம். கோடிங் அண்ட் டீகோடிங்ல இருந்து 1 to 2 எதிர்பார்க்கலாம். அப்புறம் லாஜிக்கல் வென் டயகிராம்ல இருந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மிஸ்செலேனியஸ்ல இருந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்ற டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா கியூப்ஸ் அண்ட் டைஸ், பிளட் ரிலேஷன், அதே மாதிரி டே அப்புறம் டேட் அண்ட் டைம் அதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ். சரியா? இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணா, ரொம்ப ரேரான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெர்பல் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா டயக்ராம்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த நான் வெர்பல் டயக்ராம்ஸ் வச்சு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு, பட் எல்லாமே நீங்க பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. நான் சொல்ல டாபிக்ஸ் மட்டும் பாத்துங்க, போதுமானதா இருக்கும். மிரர்ஸ், இமேஜஸ் அண்ட் வாட்டர் இமேஜஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் பேட்டர்ன்ல இருந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அப்புறம் பேப்பர் கட்டிங், ஃபோல்டிங் அண்ட் பஞ்சிங்ல இருந்து கிட்டத்தட்ட நீங்க 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்புறம் எம்பெடட் ஃபிகர்ஸ்ல இருந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிளாசிபிகேஷன், அதாவது இது வந்து வெர்பல் ரீசனிங்ல நான் சொல்றேன். வெர்பல் ரீசனிங்ல கிளாசிபிகேஷன், சீரீஸ், அனாலஜி, மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அண்ட் வேர்ட் ஃபார்மேஷன், இதுக்கெல்லாம் நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கீங்க. சரியா? அதே மாதிரி நான் வெர்பல்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய அவசியம் இல்லைன்ற டாபிக்ஸ் என்னன்னா சீரீஸ், அனாலஜி, கிளாசிபிகேஷன், அப்புறம் டீவியேஷன் ஆஃப் த ஃபிகர். சரிங்களா? சோ இத பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் கேட்கறாங்கன்றதுனால இப்ப நான் சொன்ன இந்த 4 டாபிக்ல வந்து நீங்க நான் வெர்பல் சம்பந்தமான ப்ரிப்பரேஷன் வந்து அவசியம் தேவை கிடையாது. சரிங்களா? அதாவது ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நான் வெர்பல்ல நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும்? மிரர் இமேஜஸ் அண்ட் வாட்டர் இமேஜஸ், அப்புறம் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர் பேட்டர்ன், அப்புறம் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி எம்பெடட் ஃபிகர்ஸ். சரிங்களா? ரைட். நம்ம அடுத்ததா பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச டாபிக்னு சொல்ல போறது எதுனா இங்கிலீஷ். ரைட்டா? நமக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும். ரைட்டா? சோ இங்கிலீஷ்ல வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி வந்து லாஸ்ட் 1 yearல மட்டும் எப்படி கேட்டிருக்காங்க மட்டும் பேஸ் பண்ணி தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். சரியா? மற்ற டாபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த பல எக்ஸாம்ஸ் வச்சு நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அதாவது 2015 CGL நடந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சோ அதன் அடிப்படையில பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மொத்தமா 2 செட்டா கேட்டிருக்காங்க. ஒரு செட்ல 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மொத்தத்துல 10 மார்க். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு fill up the blanks, ஆனா அது கிராமர் பேஸ் பண்ண fill up the blanks 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அதாவது ஒரு பார்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து கிராமர் மிஸ்டேக் இருக்கு, அது எதுன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த பேஸ் பண்ணி ஒரு 5 கேள்விகள் கேட்கறாங்க. அப்புறம் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ்ல வந்து 3 கொஸ்டின்ஸ், மொத்தத்துல சினானிம் அண்ட் ஆண்டனிம் சேர்த்து 6 கொஸ்டின் கேட்கறாங்க. அதே மாதிரி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் பாத்தீங்கன்னா 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ்
இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் வந்து மொத்தமா 10 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்புறம் சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார் ஒன் வேர்ட் அதுக்கு வந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்புறம் கரெக்ட் ஸ்பெல்லிங்ல இருந்து 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மொத்தத்தில் நீங்க எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 கொஸ்டின் வரும். சோ இதுதான் இங்கிலீஷ் வந்து லாஸ்ட் இயர் கேட்ட பேட்டர்ன். சரிங்களா, ரைட். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமாறுற ஒரு ஏரியா எதுன்னு பார்த்தா ஜெனரல் அவேர்னஸ், அதாவது ஜெனரல் நாலேஜ் சொல்லலாம், ஜெனரல் அவேர்னஸ் சொல்லலாம். பேசிக்கலி பாத்தீங்கன்னா இங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கேட்கறது கிடையாது. நீங்க தேவையில்லாம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா, சோ ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்கறது கிடையாது. இப்போ நான் கரெக்டா டாபிக் சொல்றேன், கரெக்டா நோட் பண்ணிக்கங்க, அதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோ தட் நீங்க ஷியோரா பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் நாலேஜ் அல்லது ஜெனரல் அவேர்னஸ் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக், அதாவது இந்த ஜெனரல் நாலேஜ் டாபிக்ல உங்களால ஈஸியா வந்து மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, சரி. இப்ப பாருங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற டாபிக் எதுன்னு பார்த்தா இந்தியன் ஹிஸ்டரி. ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ஹிஸ்டரி நம்ம பிரிக்கலாம். சரியா, இந்தியன் ஹிஸ்டரி பிரிக்கலாம். அதுல இந்தியன் ஹிஸ்டரிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தராங்க. 5 to 8 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சரியா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்ததா இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்குற ஏரியா எதுன்னு பார்த்தா பயாலஜி சப்ஜெக்ட்டுக்கு. அதே மாதிரி பயாலஜி சப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் என்வரான்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 9 கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருந்து மட்டும் கேட்கறாங்க. 4ல இருந்து 9 கேள்விகள் கேட்கறாங்க. சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் இது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 4 கேள்விகள், கெமிஸ்ட்ரில இருந்து 4 கேள்விகள், அதே மாதிரி இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 5 கேள்விகள் கேட்கறாங்க. இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து 3ல இருந்து 5 கேள்விகள். அதே மாதிரி ஜியோகிராஃபி ஆஃப் அதாவது இந்தியன் ஜியோகிராஃபில இருந்து 2 to 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது எக்கனாமிக்ஸ் நான் சொல்லும்போது ஜெனரல் எக்கனாமிக்ஸ். சரிங்களா, அதுல வந்து 2 to 4 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் அண்ட் ஐடில இருந்து கிட்டத்தட்ட 2 கேள்விகள் கேட்கறாங்க. சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து இந்த ஜியோகிராஃபி வந்து பிசிக்கல் ஜியோகிராஃபின்னு இருக்கு. சரியா, சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 to 3 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்புறம் இந்தியன் எக்கானமில இருந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்புறம் வேர்ல்டு ஹிஸ்டரியில இருந்து ஒரு கொஸ்டின் கேள்வி கேட்கறாங்க. அப்புறம் இந்தியா பேஸ் பண்ண ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ்ல இருந்து ஒரு கேள்விகள் கேட்கறாங்க. அப்புறம் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதர் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் அதை பத்திய விஷயங்கள்ல இருந்து ஒரு கேள்விகள் கேட்கறாங்க. அதே மாதிரி நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல இருந்து ஒரு கேள்விகள் கேட்கறாங்க. அப்புறம் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ல இருந்து ஒரு கேள்விகள் கேட்கறாங்க. மிஸ்செலேனியஸ்ல இருந்து ஒரு கேள்விகள் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கலி பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா கேட்கிற டாபிக்ஸ் அப்படின்னு வரும்போது வேர்ல்ட் ஜியோகிராஃபில இருந்து ஒரு கேள்வியும் ரொம்ப ரேர். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். சரிங்களா, வேர்ல்ட் ஜியோகிராஃபில இருந்து ஒரு கேள்வின்றது ரொம்ப ரேர். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில இருந்து ரொம்ப ரேரா கேட்கறாங்க ஒரு கேள்வி. ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி ரொம்ப ரேரா கேட்கறாங்க. புக்ஸ் அண்ட் அவார்ட்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி ரொம்ப ரேரா கேட்கறாங்க. இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்ல இருந்து ரொம்ப ரேரா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி ரொம்ப ரேரா கேட்கறாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரல் நாலேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஏரியா எது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற டாபிக்ஸ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. சரிங்க, அதாவது நான் சொல்லும்போது சொன்ன இந்தியன் ஹிஸ்டரி சொன்னேன். சரியா, இந்தியன் ஹிஸ்டரி 5 to 8 கொஸ்டின்ஸ் சொன்னேன். பயாலஜி அலாங் வித் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணி 4 to 9 சொன்னேன். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா டுகெதர் 8 கொஸ்டின்ஸ், அதாவது பிசிக்ஸ் 4 அண்ட் கெமிஸ்ட்ரி 4. அப்புறம் இந்தியன் பாலிட்டி 3 to 5 இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன். அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியன் ஜியோகிராஃபி வந்து 2 to 5. சோ இந்த டாபிக்ஸ் தான் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களால எக்ஸாம்ல கேட்கப்படுற எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்படுற கேள்விகளுக்கு உங்களால நல்லாவே பதிலளிக்க முடியும். இப்ப நான் சொன்ன அனாலிசிஸ நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்க ஒவ்வொருத்தராலையும் 70% மார்க் எடுக்கிறதுன்றதே ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு தான் அதிகபட்சம், அதாவது ஜெனரல் கேட்டகரி தான் அதிகபட்சம் கட் ஆஃபே வரும். அவங்களோட கட் ஆஃபே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் என்ன எதிர்பார்க்கலாம்னா 55% இருந்து 60 அதிகபட்சம் நான் சொல்றேன், ரொம்ப ரொம்ப அதிகபட்சம். சரிங்களா, பட் ஆனா இப்ப சொன்ன விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால 70% மார்க் எடுக்க முடியும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பேசிக்கலி பாத்தீங்கன்னா எது வரும் எது வராதுன்னு தெரிஞ்சு படிங்க. சோ தட் உங்களோட நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்டோட அந்த போக்கஸ் வந்து அதிகமா இருக்கும். ரொம்ப ஈஸியா அதுல இருந்து நீங்க மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். தேவையில்லாம நிறைய சப்ஜெக்ட்ல படிச்சுட்டு கொஞ்சமா மார்க் எடுக்க